ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னை பார்க்கத்தான் அம்மா நான் ஓடோடி வந்தேன். எனக்கு பிள்ளைகள் என்றால் அதிகமாக பிடிக்கும். அதற்காகத்தான் உங்களை சுற்றி சுற்றி வருகிறேன், உங்களை எல்லா இடத்திலும் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று. பிள்ளைகளை பிடிக்கும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நன்றாக இருப்பதையும் ஒரு அப்பாவாக நான் பார்த்துதானே ஆக வேண்டும். நீங்கள் செய்யும் தவறுகளையும் இது தவறு, இதை மாற்றிக்கொள் என்று சொல்லித்தானே ஆக வேண்டும். சில சமயத்தில் சில தவறுகளை செய்யும் பொழுது நான் நேரடியாக வந்து அசரீரியாகவே சொல்கிறேன். ஆனால் சில சமயம் நீ அதை கேட்கிறாய், சில சமயம் அதை கேட்பதல்ல. கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், கேட்காத பொழுது அனுபவித்துவிட்டு திரும்ப வருகிறார். இதுதான் வித்தியாசம், வேறொன்றுமே அல்ல. சரியா? எனக்கு நீயும் முக்கியம், உன் குடும்பமும் முக்கியம். புரிகிறதா? நீ தவறு செய்தால், ஆனால் தெரியாமலோ இல்லை தெரிந்தோ தவறு செய்தால், ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் தான் அது பாதிக்கும். அதனால் தயவு செய்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தெரிந்து செய். தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கூறிக்கொண்டு தான் இருக்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நானோ கவனித்து கொண்டு இதை செய்யம்மா, இதை இப்படி மாற்று என்று. ஆனால் சில விஷயத்திற்கு ஆர்வம் காட்டுகிறாயே தவிர மற்ற விஷயத்திற்கு ஆர்வம் காட்டுவது கிடையாது. நீ எந்த அளவுக்கு என்னை மதிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். ஏன் தெரியுமா? அப்பொழுது தானே என்னை மதித்தால் தானே நான் சொல்வதை எல்லாம் நீ கேட்பாய். மதிக்கவில்லை என்றால் எப்படி கேட்பாய்? இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துள்ளேன். இதை பொறுமையாக நீ கேட்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது, எந்தெந்த இடத்தில் சுதாரிக்க வேண்டும் என்பது தெரியும். சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். சுதாரிக்க கூடாத நேரத்தில், அதாவது அலட்சியமாக விளையாட்டாக இருக்கும் நேரத்தில் விளையாட்டாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலேயுமே சுதாரிக்காமல் இருந்தால் அது எந்த விதத்தில் நியாயம்? நான் உன்னை காப்பாற்றவும், அது மட்டும் அல்லாமல் சுதாரித்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் தான் வந்துள்ளேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. என்னுடைய வேலை மற்றவனை கஷ்டப்படுத்துவதற்கும் அவனை பயமுறுத்துவதற்காக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்வதற்காகவும் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக இருப்பதை விட அவரவர்கள் குடும்பமாக ஒற்றுமையாக நிரந்தர சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசையே தவிர என்னுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறார்களோ அதுதான் எனக்கு தேவை. மற்றபடி எனக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பூஜை செய்வதோ இல்லை தேவையே இல்லாமல் என்னை பற்றி கவலைப்படுவதோ வேண்டாம். உன்னுடைய தாலியில் தேவையில்லாத ஒரு பொருளானது கோற்று வைத்துள்ள, அது பகவான் சனீஸ்வர பகவானை சேர்ந்தது. ஒரு இடத்தில் யார் யார் இருக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் என்னென்ன இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது. ஆனால் அதது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் அதற்கான சக்திகள். ஒரு இடத்தில் ஒரு பொருள் இருக்கக்கூடாது, ஆனால் அந்த இடத்தில் அந்த பொருளை தான் நீ வைப்பாய். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அதனால் இருக்கக்கூடாத ஒரு இடத்தில் பொருள் இருந்தால் அதனால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணைக்கும் உனைக்கும் பிரச்சனை வருவதற்கு காரணமே இதுதான். நான் சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் தயவு செய்து மாற்றிப்பார். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் இன்பம் நடக்கிறது என்று நீயே பார்த்து வியப்பாய். காலம் உன்னை ஒரு பொழுதும் சோதிக்காது, உன்னை தூக்கிதான் நிறுத்தும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக தூக்கித்தான் நிறுத்த வைக்கிறது. அதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எத்தனை விதமான விஷயங்கள் இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். இப்பொழுது எப்படி காப்பாற்ற வந்தேனோ அதே போலவே நான் உன்னை காப்பாற்றுவேன். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல இன்னல்களுக்கு மத்தியிலும் நான் உன்னை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய உயிருக்கும் உன் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரின் உயிருக்கும் நானே மிகப்பெரிய பாதுகாவலனாக இருக்கிறேன். தங்கமே,
போதும். இதற்கு மேல் நீ கஷ்டப்படக்கூடாது. இதற்கு மேல் நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள். என்னவென்றால், தாலி கயிறு ஊக்கு, அதாவது புடவைக்கு நீ போடுவாய் அல்லவா, அந்த ஊக்கு இருக்கவே கூடாது. இருந்து என்பது பகவான் சனீஸ்வர பகவானை சார்ந்தது. அதனால் அதில் இரும்பு போன்ற பொருட்களை சேர்க்க கூடவே கூடாது. தங்கம் மட்டும்தான் அதில் இருக்க வேண்டும். சிலர் தேவையே இல்லாமல் ஊக்குகளை எல்லாம் கோற்று வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து அந்த ஊக்குகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள். காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். அது பகவான் சனீஸ்வர பகவானை சார்ந்த ஒன்றாகும் இரும்பு. அந்த இரும்பானது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தான் கொடுக்குமே தவிர அந்த இடத்தில் சந்தோஷத்தை கொடுக்காது. இதுவரைக்கும் சில சமயம் நீ மாற்றுவாய், அவுப்பாய், ஊக்குகளை எப்பொழுதுமே மறந்து விடுவோமோ என்று. இனிமேல் அப்படியெல்லாம் செய்யாதே. எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியாகவே இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பொறுப்பான ஒரு இடத்திலிருந்து இந்த ஒவ்வொன்றாக செய்து கொண்டு இருக்கிறேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் கவலையே வேண்டாம். நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன சில விஷயங்களை நீ பின்பற்றி பாரேன். பின்பற்றி பார்த்துவிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவெடேன். ஏன் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறாய்? அதாவது இந்த ஒரு விஷயத்தை செய்யாதே, அந்த ஒரு விஷயத்தை செய்யாதே என்றால் செய்யாமல் இருந்துதான் பாரேன். தங்கமே, நீ எப்பொழுதும் நிதானமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் பொறுப்பாக இருங்கள். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியத்தை காட்டாதீர்கள். அலட்சியம்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும். அலட்சியம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் எல்லா இடத்திலும் நான் உனக்கு துணை இருப்பேன். காலம் முழுவதும் வாழ வைக்கும் எனக்கு உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து வாழ வைக்க தெரியாதா என்ன? நீதான் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டுமா? தங்கமே, உன்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பாகுகிறேன். ஏன் நீயே என்னை சொல்கிறாய் எப்பொழுதும்? ஏதாவது ஒன்று நடந்து விட்டதா? இதற்கு சாய்தான் காரணம். சாயை நம்பினேன், சாய் ஏமாற்றி விட்டார் என்று. பத்தியா, சாய்தானே காரணம் என்று சொல்கிறாய். சாய் 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 என்று சொல்லி நல்லதோ கெட்டதோ சாய்க்குத்தான் நீ எப்பொழுதும் பெயரை சுட்டுகிறாய். எனக்கு இதுவா சாய் செய்கிறாய், அதுவா சாய் செய்கிறாய் என்று. ஆனால் சாய் சொல்லும் வார்த்தையை மதித்து பார். எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு துணையாகவே வந்து நிற்பேன். நல்லதுக்கு எப்பொழுதும் நல்லதை நினைத்து பயப்படாதீர்கள். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் இது என்ன நின்று நல்ல விஷயமாக நடந்திருக்கிறது, அப்படி என்றால் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்று பயப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? சாய் மீது அதிகமான பாசங்கள் உங்களுக்கு உள்ளது. அதனால்தான் நல்லதோ கெட்டதோ என் மீது பழியை போடுகிறீர்கள். போட்டுக்கொள்ளுங்கள், ஆனாலும் சுதாரிப்பாக இருங்கள் என்பதை தான் சொல்வேன். நான் பாசக்காரன் தான். ஆனால் என் பேச்சை கேட்காத பொழுது கோபம் வரும். ஒரு அம்மாவோ அப்பாவோ தன்னுடைய பிள்ளைகள் பேச்சை கேட்டால் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அதுவே பேச்சை கேட்காத பொழுதும் தவறான வழியில் போகும் பொழுதும் கோபப்பட்டு 2 வார்த்தைகளை விடத்தானே செய்வார்கள். அதே போலத்தானே என்னை அப்பா அப்பா என்றால் அந்த அப்பா என்ன செய்வார்களோ அதை செய்வேன் அல்லவா? தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் காயங்கள் என்றோடு முடிந்தது. உனக்கும் உன்னுடைய துணைக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது. நான் சொன்ன உடனேயே இதை நீ செய்வாய் என்று நம்புகிறேன். எதிலும் அலட்சியம் காட்டாதே. எல்லா விஷயத்திலும் பொறுப்பாக இரு. எல்லா விஷயத்திலும் தெளிவான முடிவு எடு. எந்தெந்த நேரம் எது செய்ய வேண்டும் என்பதை பார்த்து நிதானமாக செய். காலம் உன்னுடைய பக்கம் இருக்கிறது. இனிமேல் எந்த ஒரு துரோகமும் உனக்கு நடக்காமல், எந்த ஒரு காயமும் உனக்கு நடக்காமல் நல்லதாகவே நடத்தி உன்னை வாழ வைக்கிறேன். பொறுப்பான பிள்ளைக்கு இனி எல்லாமே சுபமான விஷயங்களாக நடக்கும். பலரோ உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கண் வைக்கும் அளவுக்கு சந்தோஷமாக வாழ்வீர்கள். தங்கமே, நான் இருப்பேன். நல்லது நடக்கட்டும். எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்.
அதில் எந்த மாற்றமும் அல்ல. புரிகிறதா? ஓம் சாய்ராம்.